ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஆதியிலே தேவன். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். வேதம் முதலில் நம் ஆண்டவராகிய கர்த்தரை தேவன் என்ற பெயரில் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. இந்த வார்த்தை எபிரேய மொழியில் ஏலோஹிம் என்பதாகும். ஏலோஹிம் என்ற பதத்திற்கு உன்னதமான, முடிவில்லாத, எங்கும் நிறைந்த, வல்லமையுள்ள தேவன் என்று அர்த்தங்கள் உண்டு. ஏலோஹிம் என்னும் பெயரில் ஒரு புதுமை காணப்படுகிறது. அதாவது அது பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேய ஆண்பால் பெயர்களுக்கு சாதாரணமாய் பயன்படுத்துகிற பன்மை பின்னிணைப்பு விகுதி அந்த பெயருக்கு உண்டு. ஆனால் இந்த வசனம் பன்மையில் ஆரம்பித்து ஒருமையில் முடிவடைவதை பாருங்கள். அதாவது ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன், ஏலோஹிம் பன்மை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது ஒருமை. இலக்கண ரீதியாக இப்படி எழுதப்படுவது ஒரு ஆச்சரியமே. பன்மை சொல்லை ஒருமையில் முடிய வைத்ததற்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. அது திரியேக தேவனாக தன்னை கர்த்தர் வெளிப்படுத்துவதே ஆகும். அன்புள்ள பிதாவும் கிருபையுள்ள குமாரனும் ஐக்கியப்படுத்தும் ஆவியானவரும் ஒன்றாய் இணைந்து ஒரே கர்த்தராய் விளங்குகிறார்கள். தண்ணீர் இறைக்கிற கயிற்றை கவனித்து பாருங்கள். 3 கயிறுகள் ஒன்றாக பின்னப்பட்டு ஒரே கயிறாக காட்சியளிக்கிறது. அதுதான் ஏலோஹிம் என பெயர் பெறும் ஒன்றான மெய்தேவன். யோவான் 17:3. மலை ஒன்றுதான், ஆனால் பர்வதங்கள் 3. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம் கண்களை ஏறெடுப்போமா? பிதாவாகிய கர்த்தர் உண்டாக கடவது என்று வார்த்தையினால் சகலவற்றையும் சிருஷ்டித்த போதிலும் அந்த சிருஷ்டிப்பின் வார்த்தையை நிறைவேற்ற ஆவியானவருடைய வல்லமை தேவையானதாக இருந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த வேளையில் வல்லமையோடு ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனேயே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வெளிச்சத்தை உருவாக்கிற்று. கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் அசைவாடி முன் சென்று உருவாக்குகிறார். இதுதான் சிருஷ்டிப்பிலே நடந்த காரியம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரும் சிருஷ்டிப்பிலே இருந்தார்கள். அந்த மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கிறது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1:3 தேவப்பிள்ளைகளே, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு இருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர் உங்களுக்காக சிருஷ்டித்துக் கொண்டிருக்கிறார். சரீரத்திலே புதிய அவயவங்களை உருவாக்குகிறார். குறைவுபட்ட அவயவங்களை வளரச் செய்கிறார். இன்றைய நினைவிற்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 2:22. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 12 மற்றும் 13ஆம் அதிகாரங்கள், மாலை லூக்கா 22ஆம் அதிகாரம் 1-20ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ள வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சிருஷ்டிப்பின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக யாவையும் சிருஷ்டித்து உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.